நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் அடியனை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பேச போகும்போது உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய அனுமதியின்றி உம்முடைய வார்த்தைகள் பேசவும் ஆண்டவரே யாருக்கும் எடுத்து சொல்ல முடியாதப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எனக்குள்ளாக இருந்து நீர் ஏவுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் பேசுவதற்கு என் வாயை நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் உபவாசம் என்றால் என்ன. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உபவாச நாட்களில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கோம். அதனால எத்தனையோ விஷயங்களை இத்தனை நாட்கள் நாம் கேட்டு இருந்தாலும் அன்பை குறித்து கேட்டிருக்கோம், தாழ்மை குறித்து கேட்டிருக்கோம், பெருமை குறித்து கேட்டிருக்கோம், ஆண்டுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் கேட்டிருக்கோம். ஆனால் முக்கியமான விஷயமே சப்ஜெக்ட் என்னன்னா, உபவாசத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. உபவாசம் என்றால் அது இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன்னா சில பேர் சாப்பிட்டு உபவாசமும் இருக்கலாம், சில பேர் உபவாசம் என்றாலே அது உணவு அருந்தக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளில் இன்னைக்கு காணப்படுகிறார்கள். ஆனால் நாம் உண்மையாகவே உபவாசம் என்ன என்று மற்றவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொள்வதை விட, இப்போ நான் சொல்றது கூட நீங்க அப்படியே ஏற்றுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரு அப்படின்னா, ஒரு பைபிள் இருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் குறித்து எழுதுறாருன்னா, அது பெரேயா பட்டணத்தார் என்ன செய்வாங்கன்னா, அதை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டார்களாம். புரியுது நான் பேசுறது? அவர் என்ன செய்வாங்களாம், இந்த பெரேயா பட்டணத்தாரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, பவுலே உபதேசம் பண்ணாலும், பவுல்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க போய் அது உட்காந்து படிச்சு ஆராய்ந்து அதுல என்ன இருக்கு, இது கரெக்ட் தானா, உண்மைதானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தாங்க இல்லையா? புரியுது அவங்களுக்கு? அதனால் இதே தான் வேத வசனம் கூட நமக்கு கூட சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, அவைகளை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுது. அதனால பைபிள் கூட நம்ம அப்படி ஒரு மூடத்தனமாக, ஒரு மூர்க்கத்தனமாக, ஒரு முட்டாள்தனமாக நம்ம எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது நமக்கு பைபிள் அறிவுறுத்துகிறது. இந்த அறிவுரையை நாம் எப்பவுமே மறக்கவே கூடாது. அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வசனம் குறைவில்லாதது, அதை தேடி வாசிங்கன்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு இன்னொரு எச்சரிப்பை கூட கொடுக்கிறது. இந்த எச்சரிப்பை எல்லாம் நம்ம எல்லாம் மனசுல வச்சு இந்த பைபிளை படிக்கும் போது நமக்கு தேவையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, வெளியரங்கமாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். சரி, இன்னைக்கு உபவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உபவாசத்திற்கு ஒரு சின்ன டெபினிஷன் நாம் பார்த்துருவோம். என்னன்னா, உபவாசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமும், யாத்திராகமும், எண்ணாகமும் என்ன இருக்கு, 5 ஆகமங்கள் இருக்கு இல்லையா? 5 ஆகமங்கள் உண்டு. இந்த 5 ஆகமங்கள்ல உப ஆகமம் ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு அதிகாரம் உண்டு. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் தெரியும்? தெலுங்குல என்ன சொல்லுவாங்க உபாகத்துக்கு? நித்தியோபதேசம் காண்டம், நித்தியோபதேசம் காண்டம், உபாகமம். அதாவது எனக்கு தெலுங்குல அதுக்கான அர்த்தம் தெரியல. ஆனா உபாகமம் என்று சொல்லும் போது இந்த 5 ஆகமத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை ஒட்டுமொத்தமாக அதை இன்னும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு சொல்லக்கூடியதுதான் உப ஆகமம். அதாவது அடிஷனல் புக்குன்னு சொல்லுவாங்க. உப ஆகமம், அடிஷனல், எக்ஸ்ட்ரா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு. அப்போ இந்த உபவாசம் என்றது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், உண்மைதான். நாம் எல்லாருமே ஆண்டவரோடு வாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பிள்ளை அப்படின்னு சொன்னாலே அனுதினமும் நாம் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இந்த உபவாசம் என்று சொல்லும் போது ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் வாசம் பண்ண வேண்டிய ஒரு நாளை நாம் நியமித்துக் கொள்வதுதான் இந்த உபவாசம். புரியுதா உங்களுக்கு? உபவாசம்னா என்னங்க? நாம் நார்மலா ஜபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், எல்லாமே செய்வோம். இது நார்மலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் உபவாசம் என்பது வேதம் சொல்கிறது, ஒரு நாளை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கள், தேவனுக்கென்று ஒரு நாளை நியமித்துக் கொள்ளுங்கள். நமக்கு பைபிளே நமக்கு அந்த அனுமதியை கொடுக்கிறது. ஏன் இந்த அனுமதி கொடுக்குதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் இழந்து போகும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள் நாம் தேவனை விட்டு தூரமாய் போகிற ஒரு நிலை நமக்குள்ளாக நமக்கு தோணும்.
நம்ம வந்து இப்போ ஜபத்தை ரொம்ப ஜபம் பண்றது இல்லையோ, ஒருவேளை தேவனுடைய வசனத்தை ரொம்ப இருக்கிறது இல்லையோ, கொஞ்சம் ஏதாவது தவறு செய்கிறேனோ அப்படின்னு நம்முடைய மனசாட்சி சில நேரத்தில் நமக்கு குற்றம் சொல்லும். இந்த குற்றம் சொல்லும் போது நமக்கே தெரியும் ஆவிக்குரிய நிலையிலிருந்து நம்ம 100லேருந்து 90, 90லேருந்து 80, 80லேருந்து 60 இப்படி நம்ம இறங்கிக்கிட்டே இருக்கும்ன்றத ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கும் போது அந்த நேரத்தில் தான் நாம் செய்ய வேண்டிய வாசம் உபவாசம். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நாம் உயர்த்தி கொள்வதற்கு தான் நான் இப்போ ஆண்டவரோடு செய்கிற வாசத்தை விட நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் வாசம் செய்தால் ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என் குடும்ப சூழ்நிலைகளும் மாற்றப்படுமோ? மாற்றப்படும். அந்த கேள்வியே நமக்கு வேண்டாம். மாற்றப்படுவதற்காகத்தான் நாம் அதிகமாய் உபவாசம் இருக்க வேண்டும். சரி, உபவாசத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டீங்க பிரதர், எப்படி உபவாசம் இருக்கணும் அதையும் நமக்கு வேதத்திலிருந்து நம்ம பார்க்கணும். யாருடைய சொந்த கருத்துக்கள் நமக்கு தேவையில்லை. என்னுடைய சொந்த கருத்துக்கள் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க எழுதி கொண்டு நீங்க நேரம் கிடைக்கும் போது இதை போய் நீங்க வீட்டில் தியானிக்க வேண்டும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆ ஆ ஆ ஆ இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் தான். இது ஒன்றும் புதிய ஒரு வசனம் கிடையாது. நீங்க ஆண்டவர் இப்போ இதுல இருந்து ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதற்கேற்ற மாதிரி நாம் உபவாசத்தை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்தை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி உபவாசம் இருப்பதுதான் எப்பவுமே நமக்கு என்ன இருக்கும், ஒரு பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய இச்சைகளுக்காக, தன்னுடைய ஆசைகளுக்காக, தன்னுடைய சுய விருப்பங்களுக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே தான் இன்னைக்கு அநேகர் உபவாசம் இருக்கிறோம். அதை வந்து எந்த விதத்திலும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? இந்த உபவாசத்திலே ஒரு சுயநலம் இருக்கு. என்ன சுயநலம் இருக்கு? ஏதாவது ஒன்று நம்மளுடைய தேவைகள் இருக்கும். கல்யாணம் ஆகணும், இல்லை என்னுடைய பையன் பாஸ் ஆகணும், இல்லை வேலை கிடைக்கணும், இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் வருமானம் பெருகணும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகணும், குடும்பத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்படணும், சில பிசாசின் சோதனைகள் இருக்கு, திருசூனியம் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சில காரியங்கள் நமக்கு இந்த கெடுதலான காரியங்கள் நம்ம விட்டு விலகி போகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், உபவாசம். ஆனால் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிற உபவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது முதலாவது மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. மாயக்காரர்னா யாருங்க? மாயக்காரர்னா ஏமாற்றுக்காரர்கள். யாரு மாயக்காரர்னா? ஏமாற்றுக்காரர்கள். அதாவது யாரை பார்த்து ஆண்டவர் ஏமாற்றுக்காரர்கள் போல இருக்க வேண்டாம் சொல்றாங்க. என்னன்னா, இன்னைக்கு உணவு உண்ணாமல் இருப்பதுதான் உபவாசம் என்று சொன்னால், இன்னைக்கு அரசியல்வாதிங்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? ஒரு யூனியன்காரங்க ஒரு கம்பெனிக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. அதையெல்லாம் நம்ம உபவாசம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஒரு 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 ஈபில ஒரு சில பேருக்கு பதவி உயர் வேணும், வேலை வந்து நிரந்தர பணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சிஐடி யூனியன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுவாங்க. கொடி வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுவாங்க. மீடியா வந்து கவர் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இதெல்லாம் உபவாசம் எடுத்துக்கொள்ளாமா? அப்போ உணவு அருந்தாதது மட்டுமே உபவாசம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேகர் உபவாசம் இருக்கிறார்களே என்று நாம எடுத்துக்கொள்ள முடியுமா? கிடையாது. அப்போ நாம் உபவாசம் இருப்பதற்கும் நாம் உணவு அருந்தாமல் இருப்பதற்கும், இந்த உலகத்தில் மற்றவர்கள் உணவு அருந்தாமல் சில போராட்டங்கள் சில காரியங்கள் செய்வதற்கும் என்ன வித்தியாசம் உண்டு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பினால், நாம் வேதத்தின்படி உபவாசம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற உபவாசத்தை நம்மால் நிறைவு செய்ய முடியும். சரி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏமாற்றுக்காரர்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதி என்ன செய்வாங்கன்னா, உபவாசம் சொல்லிட்டு சில நடிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, கடந்த நாட்களில் உபவாசம் இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்க வள்ளுவர் கோட்டத்தில். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, முன்னாடி எல்லாரும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இப்படி ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவங்களாம் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் ஏசியிலே உட்கார்ந்து வாழ்ந்து சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள். ஆனால் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்வாங்கன்னா, நல்லா சாப்பிடாத மாதிரி முகவாடலாக தொங்க போட்டு அப்படியே வேர்வை ஊத்தி இப்படி நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து மாயக்காரர் செய்வது. அப்போ அவர்களை போல ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யறோம்? அப்படி இருக்க வேண்டாம்.
அப்படி நீங்க இருக்கிறது வேஸ்ட்னு ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் இல்லையா? புரியுதா? இப்போ அதான் கடந்த காலத்துல நிறைய விஷயம் கேட்டிருப்போம். அது இருந்து நம்ம கடந்து போவோம். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷர் காணும் பொருட்டாக செய்கிறார்கள். இதையும் நம்ம பார்த்துட்டோம். முகவாட பண்ணுகிறார்கள் அவர்கள். அதுக்காக ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதற்கான பலனை நாம் என்ன அன்றைக்கே என்ன செய்ய போறோம்? அடைந்துட்டோம். என்ன பலன் அடைந்துட்டோம்? அந்த உபவாசத்திற்கு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, அதான் பலன். அல்லேலூயா. ஒண்ணுமே கிடைக்காதுதான் உங்க பலன் அடைஞ்சிட்டீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை எம்டி பண்ணி அமைச்சிடுறாரு. அதனால நீ என்ன செய்யணும்? நீயே உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் எப்படி இருக்கணும்? மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கே காணப்படியபாயாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா என்ன செய்யணுங்க? சில பேருக்கு உடம்பு சரியில்லைங்க, தைராய்டு, பிபி, சுகர், இந்த மாதிரி சில காரியங்கள் உண்டு. அது இயற்கை, நம்ம எதுவும் தவிர்க்க முடியாது. இப்போ அப்படிப்பட்டவர்கள் உபவாசம் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? சாப்பிடலாம், நீங்க மயக்கடிச்சு விழுந்துருவீங்க. அந்த ஜபம் பண்ண போவாங்களா, அந்த இடம் எதுனா அது? நான் இந்த நம்ம எல்லாம் நீங்க கூட ஒரு வாட்டி எனக்கு கூட்டு போன சொன்னீங்களா, அந்த ஒரு எல்லாரும் போய் இந்த பெந்தகோஸ்தாலங்களாம் போய் ஒரு பெரிய மைதானத்துல ஜபம் பண்ணுவாங்களா, அது ஏதோ ஊர் பேர் தெரியல. இருமலூரியா? இல்லை ஏதோ ஒரு பெரிய காலி ஸ்தலம் இருக்கும்ல, கவுண்ட் மாதிரி. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இருப்பாங்க. இங்கே சென்னையில் தான் இருக்காது. இல்லைண்ணே, சென்னையில் தான் இருக்கு. அலமாதி. கரெக்ட், தேங்க்ஸ் ஐயா. அலமாதியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே 3 வேளையும் உபவாசம் இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்காங்க. அவங்க எப்படின்னா உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் நிற்கும். ஏன் தெரியுமா? அவங்க உபவாசம் இருந்து 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 வயிறு கெட்டு போய் வயிறு புண்ணாகி அல்சர் வாய் நாற்றம் எடுத்து மயக்கடிச்சு விழுந்து லோ பிபி ஆகி லோ சுகர் ஆகி கடைசியில் அவங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அதுதான் சொல்றார் ஆண்டவர், நீங்க என்ன செய்யக்கூடாது? மனுஷர்களுக்கு தெரியும்படியாக உபவாசம் இருக்க வேண்டாம், அந்தரங்கத்தின் பிதா அறியும்படி உபவாசம். சரி, அன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க சூப்பரா. ஆண்டவர் 40 நாள் குறிச்சு வச்சு போகல, எங்க வனாந்திரத்துக்கு போகல, உபவாசம் இருக்க போறேன் அப்படின்னு டைரியில் எழுதி வச்சுட்டு போகல. அவர் போனாரு, ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு சோதிக்கப்படும்படி போனாரு. அது 40 நாளா மாறிடுச்சு. அப்ப 41வது நாள் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒருவேளை 80வது நாள் பசி உண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? 80 நாள் உபவாசம் இருப்பீங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. இந்த 40 நாள் என்பது நீங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தினாங்க, 40 நாள் இல்லையா? இதெல்லாம் இப்படி 40 நாள். இந்த பைபிளுக்கு இந்த 40 என்பது ஒரு பெரிய ஒரு ஒத்து போகிற விஷயம். அது என்ன விஷயம் தெரியல, கனெக்ஷன் இருக்கு. 40க்கும் பைபிளுக்கும் கனெக்ஷன் இருக்கு, நிறைய கனெக்ஷன் இருக்கு. சரி, ஆனால் ஏன் ஆண்டவர் சாப்பிடாம இருந்தாரு? அதுதான் முக்கியம். இப்போ சாப்பிட்றது சாப்பிடாது அவங்களுடைய விருப்பம், சிலருடைய உடல் பிரச்சனையை பொறுத்தது தான் இருக்கு. அப்போ உடல் பிரச்சனை இருக்கிறவங்க உபவாசம் இருக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியாது. அப்ப எது உபவாசம் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். உபவாசம் என்றால் தேவனோடு அதிகமாய் வாசம் செய்வது. அப்போ பிதாவோடு அந்த வனாந்தரத்தில் பார்த்து இயேசு கிறிஸ்து பிசாசோடு அவர் வாசம் பண்ணி கொண்டு வந்தார். யார் கூட வாசம் பண்ணியிருந்தாரு? பிசாசோடு வாசம் பண்ணியிருந்தார். அவர் பிசாசோடு வாசம் பண்ணும்போது அவனோடு தர்க்கிக்கும் போது அவருக்கு சாப்பிடக்கூடிய நேரம் அவருக்கு கிடைக்கல, அதற்கான தேவையும் வரல. சரி, ஆண்டவர் சொல்றா அவர் கடவுள், ஏதோ அவர் இருந்துட்டாரு, முடிஞ்சிச்சு. இந்த 5 நாள் மலை பிரசங்கத்துல இரவும் பகலும் 5 நாட்கள் உணவு தண்ணி எதுவுமே சாப்பிடாம ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டவர்கள் உபவாசம் இருந்தாங்களா? அப்போ அதை உபவாசம் என்று வேதம் சொல்லுதா பிரதர்? ஏன் அதை உபவாசம் ஏன் எடுத்துக்கல? ஆனால் மலை மேல போன மோசே 40 நாள் அவர் உபவாசம் இருந்தாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஏன் தெரியுமா? இங்க 5 நாட்கள் உணவு தண்ணி இல்லாமல் தேவனுடைய வார்த்தை கேட்டாலும் அவர்களுக்கு பசி உண்டாயிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தாரு, உணவு சாப்பிட்டாங்க, எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுல ஒரு குரூப் ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா சாப்பாட்டுக்காக வந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மோசே இருந்த உபவாசம், அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சு?
அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்க? மோசே உன் முகத்தை மூடு, எங்களால பார்க்க முடியலையா. சரி, நாம 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே நம்முடைய தெருவில் போய் நிற்போம். யாராவது நம்முடைய முகத்தை, ஐயா உங்க முகத்தை பார்க்க முடியலையா, தயவு செஞ்சு அம்மா தாயே முகத்தை மூடு, உன் முகத்தை பார்க்கும்போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் என் இருதயத்தில் தெரிகிறது, கண்ணாடி போல தெரிகிறது, என்னால் பார்க்க முடியல, அந்த பிரகாசம் அந்த ஒளி மட்டும் பின்னாடி தெரிகிறது அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? அப்போ என்ன உபவாசத்தை நாம் கடைபிடிக்கிறோம்? சாங்கியம், சம்பிரதாயம். இந்த சாம்பிராணியை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஆண்டவர் முன்பாக. இந்த சாம்பிராணியை தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, உன் ஜபங்கள் உன் உபவாசங்கள் எனக்கு அருவருப்பா இருக்கிறது, அது மாட்டு நினைத்தை போல இருக்குதுன்னு சொல்றாரு. எப்படி இருக்கு? மாட்டு சாணி, நினைத்தைன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, அப்புறம் சாணத்தை போல. அப்போ நம்ம எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உபவாசம் இருக்கும்போது நமக்கு தேவைப்பட்டால் சாப்பிடுவது தவறு கிடையாது. ஏனென்றால் அங்கு உணவு பிரச்சனை அல்ல, என் இருதயம் தான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீரத்தை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உன் இருதயத்தை கிழித்துக்கொள் சொல்றாரு ஆண்டவர். அதுக்கு வசனம் வேணுமா உங்களுக்கு? சரி, நாம் அடுத்ததாக கடந்து போயிடுவோம். ஏசாயா 58:3, இதுதான் முக்கியமான ஒரு மெயினான சப்ஜெக்ட் இங்கதான் இருக்கு. படிங்க 58:3 படிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணுகிற பொழுது அண்ணா நீங்க அப்படியே நிறுத்தி படிங்க, நான் அதுக்கு நான் மீனிங் சொல்லிட்டே போயிடுறேன், டைம் இல்லை. சரி, ஓகே, நான் அப்படியே நிறுத்துங்கண்ணா. அங்க என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம அப்படியே கொஞ்சம் மேல படிச்சோம். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வசனத்தை எங்க உபவாசம் இருக்கு, உபவாசம் இருந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள் அப்படின்னு ஒரு நடுவுல ஒரு 10வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உருவிக்கிட்டு, இந்த 10th கிளாஸ் பசங்களை பிட்டடிப்பாங்களா அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மேல இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியை விட்டுடுறோம். இப்போ நீங்க ஒரு சினிமாவுக்கு போறீங்க வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் படம் விட்டுருங்க, கடைசி கிளைமேக்ஸ் விட்டுருங்க, நடுவுல மட்டும் போய் பாருங்க, உங்களுக்கு புரியுமா படம்? ஒரு சினிமா படமே நடுவுல இருந்து பார்த்தா புரியாதப்போ ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் நம்ம நடுவுல இருந்து எடுத்து படிச்சா எப்படி புரியும்? ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும்போது அந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் நம்ம ஆராய்ந்து படிக்கணும், அப்போதான் அது புரியும். ஓகேவா? இப்போ இந்த 58 இந்த 2ல வந்து 3ல வந்து நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு அங்க யார் கேட்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த 1-2 வசனங்களை நான் பார்க்கும்போது அங்கே சத்தமிட்டு அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களும் தெரிவி. யார் இந்த யாக்கோபின் வம்சம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பாவங்களை தெரிவி அப்படின்னு சொல்றாரு. இவங்க எப்படிப்பட்ட மனநிலைமையில 2வது வசனத்துல இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல். புரியுது அவங்களுக்கு? இவங்க என்ன மனநிலைமை இருக்காங்கன்னா, இவர்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல். இப்போ நம்மலாம் என்ன நினைப்புல இருக்கோம்னா, நான் வந்து தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாம இருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன், நான் தான் ஆண்டவர் பிள்ளை, நான் தான் ஒரிஜினலு, மற்ற எல்லாருமே டூப்ளிகேட்டு, இப்படி ஒரு மனப்பான்மையில நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு மனப்பான்மையில தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அவர்கள் நிலவும் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல, அதாவது நாங்க மட்டும்தான் நீதியை செய்யறோன்ற ஒரு மனிதர்களை போல, ஒரு இனத்தாரை போல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அவர்கள் நாடோறும் என்னை தேடி, தினந்தோறும் ஆண்டவர் தேடுறாங்க. நம்ம தேடுறோமா இல்லையா? நம்மளும் தேடுறோமா இல்லையா? ஆண்டவரை தினந்தோறும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட மனநிலைமையில நாம் தேடுகிறோம்? நான் மட்டும்தான் நீதிமான் என்ற மனநிலைமையில ஆண்டவரை தேடக்கூடாது என்று அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நாம விரும்புறோமா இல்லையா? ஆண்டவருடைய வழிகளை அறிய விரும்புறோம். ஆனாலும் என்ன செய்யறோம்னா, நம்முடைய வழிகளிலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் நம்ம ஆண்டவருடைய வழியை விரும்பணும்னு நினைச்சாலும் நம்முடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? நம்முடைய வழிகளை அறியவே நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அது மாத்திரம் இல்ல, அடுத்ததை பாத்தீங்கன்னா, நீதி நியாயங்களை எடுத்து விசாரித்து தேவனிடம் சேர விரும்புகிறார்கள். எஸ், உண்மைதான். நாம கூட நீதி நியாயங்களை செய்து எப்படியாவது ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும், எப்படியாவது ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சிடணும், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஆசை தான். ஆனால் இவர்களுக்கு இருக்கிறது ஆசை அல்ல, பேராசை. இவங்களையே நியாயப்படுத்திக்கிட்டு இன்னும் இவர்கள் தான் உயர்ந்தவரை போல காட்டிக்கொண்டு தேவனிடத்திலே அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல படிச்சோமே, என்ன எப்படி இருக்கு?
மாயக்காரரை போல. அந்த வசனத்துடைய ரெஃபரன்ஸ் தான் இது. யாரை பார்த்து சொல்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாயக்காரரை போல. ஆண்டவருக்கு நடிக்க முடியுமாங்க? ஆண்டவருக்கு மறைவானது ஏதாவது இருக்கா? அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்தவர். நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே பிறவாததற்கு முன்பாகவே நம்ம அறிந்திருக்கிறவர். அவருக்கு முன்பாக போயிட்டு நான் ஆக்டிங் கொடுத்தா அது செல்லுபடி ஆகுமா? ஆகாதுல்ல. ஆனா இவங்க பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட போய் ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஆக்டிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆண்டவரையே கேள்வி கேட்கிற தொனியில பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? நாங்க உபவாசம் பண்ணும்போது. எப்படி? நாங்களே நாங்க உபவாசம் இருக்கும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? నేనే ఉపవాసం ఉండా అదేంటి నువ్వు నన్ను సరి చేయనట్టుండు అంటే దేవుని సరిగ్గా ఎట్టుంటది? బాగుంటల్లా? அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தொனியில தான் கேட்கிற. அது மாத்திரம் இல்ல, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. இவங்கெல்லாம் பெருமை பாராட்டுறாங்க. நான் உபவாசம் இருக்கேன், நீ கண்டுக்க மாட்டேன்ற. நாங்க எங்க ஆத்துமாக்களை ஒடுக்குகிறோம். நாங்க எப்படி எங்களை அப்படியே தாழ்த்தி ஒடுக்கி, ஆண்டவரே நான் மண்ணு குப்பை அது இது அப்படியே ரொம்ப நான் தாழ்த்துறேன். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க? சட்டை கூட பண்ண மாட்டேன்றீங்க இல்ல? நீங்க அதை நீங்க அறியாமலே இருக்கிறீங்க. ஏன் ஆண்டவருக்கு அறியாத ஏதோ இருக்கா? அவர் கண்ணு தெரியாதா? அப்ப என்ன மீனிங்ல இவங்க சொல்றாங்க நீ அறியாமல் இருக்கிறது என்ன? நீங்க என்ன தெரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நாங்க இவ்வளவு வயிற்ற காய போட்டு அல்சர் வர்ற அளவுக்கு நாங்க உபவாசம் போடுறோம். ஆனா நீங்க என்ன சட்டை கூட பண்ண மாட்டேன்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் ஒடுக்குமதி அறியாம இருக்கிறது என்ன? இதெல்லாம் அவங்க பேசுனது. அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ ஆண்டவர் பேசுறாரு. எப்பவுமே நம்ம பேசுறது கொஞ்சம் அறிவாளித்தனமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பேசும்போது ரெண்டே வார்த்தை நம்ம அடிச்சு உட்கார வச்சிருவாரு. எப்படின்னா பாருங்களேன், நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து. அப்படின்னா என்னங்க? நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து அப்படின்னா என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? உன் ஆசைகளின்படி நடக்கக்கூடாது. இச்சை என்றாலே அதுக்கு தமிழ்ல மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பேராசை, குறி தவறுதல், பாவம் செய்தல். இச்சை அப்படின்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. குறி தவறுதல், பாவம் செய்தல், பேராசை, ஆசை, இப்படி நிறைய மீனிங்ல இருக்கு. அப்போ நான் உபவாசம் இருக்கும் போது எனக்கு என்னக்குள்ளாக இருக்கக்கூடாது என்னன்னா இவைகள் இருக்கக்கூடாது. இந்த பேராசை, ஆசை இதெல்லாம் கூடாது. அப்போ நம்முடைய உபவாசத்தினுடைய விதையே என்ன? ஆசைதான். எப்படியாவது இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு அப்பா ஒரு விஷயத்த நான் தரமாட்டேன்னு சொல்றாரு. அதை பெற்றுக்கொள்ள அந்த குழந்தை என்ன செய்யும்? அடம் பிடிக்கிறது அடுத்த விஷயம். அது உன் பொண்ணை பத்தி நீ பேசிட்டு இருக்க. மற்ற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு வேளை சாப்பிட மாட்டாங்க, 2 வேளை சாப்பிடாம மாட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா, இந்த லவ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, ஆண் பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க, பெண் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, நான் கட்டினவனை தான் கட்டுவேன், இல்லைன்னா சாப்பாடே சாப்பிட மாட்டேன், செத்துருவேன், ஒன்று தூக்க மாட்டேன் செத்துருவேன், ஏன்னா சாப்பிடாம செத்துருவேன். இப்படி ஒரு மாநிலம் தான் இருப்பாங்க. இது உண்மை. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ சாப்பிடாமல் நான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? நடக்குதா இல்லையா உலகத்துல? அப்ப சாப்பிடாமல் இருந்தால் ஒரு விஷயத்தை நடத்த முடியும் என்றால் என் தகப்பன் இடத்துல தாயின் இடத்துலயோ என்னால செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரத்துல அது எடுபடாது. எடுபடுமா? ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுங்களா? சாப்பிடாமல் இருந்தா நான் ஆண்டவர்கிட்ட போய் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் செய்தாரு. யார் அவரு? தாவீது. என்ன செஞ்சாரு? இவர் பாவம் செய்து ஒரு குழந்தையை பெத்தெடுத்தாரு. அந்த குழந்தையை ஆண்டவர் இவருக்கு புத்தி வரணுன்றதுக்காக அடித்தாரு. அந்த புத்தி வரல அவருக்கு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் 7 நாள் சாப்பிடாம அவருடைய பாதத்தை பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுதா இந்த குழந்தைய பழக வச்சிருவாரு அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில அவர் இருந்துட்டாரு. ஆண்டவர் பழக வச்சாரா பிள்ளைய? ஏன்? நீ இப்ப நம்முடைய குணாதிசயமே என்ன தெரியுமாங்க? நம்ம ஆசைப்படுவது தவறு கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்னா, நாம் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்காக நாம் எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறோம். அதுதான் தவறு. ஆண்டவரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்துருங்க, அர்ப்பணிப்புங்க. ஆண்டவரே நான் செய்தது தவறு தான், நீங்க மனுஷங்கிட்ட ஒப்புக்கொள்ளணும் பரவாயில்லைங்க, நீங்க மனுஷங்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு. ஏன்னா அவன் ஏளனப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், 4 பேருக்கு போயிட்டு பரப்பி விடுவான், கொரோனா வைரஸ் மாதிரி பரப்பி விட்டுருவான்.
ஆனா நம்ம வந்து சொல்ல வேண்டியது, ஒப்புக்கொள்ள வேண்டியது யாருக்கிட்டனா ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவரே, நான் இது இந்த தவறு செய்து உண்மைதான், அதனால தான் கடைசியா ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு போனா. என்ன சர்டிபிகேட்? என் இருதயத்துக்கு ஏற்றவர். சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? ஏன் சொன்னாரு? எப்பவுமே எல்கேஜில யூகேஜில பசங்க கொஞ்சம் தட்டு தடுமாறி தான் வருவாங்க. அதே போலதான் தாவீதும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் தட்டு தடுமாறி சில பாவங்கள் செய்து அப்படி இப்படி ஒண்ணுமே இல்லைங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் வித்தியாசம் தெரியுமாங்க? அவன் வந்து செய்தது ஆவிக்குரிய தவறு, இவன் செய்தது தன் சொந்த குடும்பத்தில் தன் சொந்த வாழ்க்கையில தவறு செய்தான். ஆண்டவர் வந்து ஆவிக்குரிய விஷயத்துல சவுலுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தாரு, சாமியில வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை ஆசாரியன் தான் செய்யணும், ராஜா செய்ய வேண்டிய வேலை ராஜா தான் செய்யணும். அவசரப்பட்டுட்டான். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய தவறு. ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி. ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும், ஆசாரியின் மூலமா அடிக்கப்பட வேண்டும். அதுதான் நியாயம், அதுதான் நியாயப்பிரமாணம். அவன் அவசரப்பட்டான். அதனால தான் அவன் செய்த பெரிய தவறு இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். ஆனா தாவீது செய்த எல்லாமே பெரிய தவறாக நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவனுடைய பர்சனல் வாழ்க்கை அவன் தவறு செஞ்சான். ஆனாலும் தவறு செய்தாலும் அவன் உணர்ந்தான். பாருங்களேன், அவன் 7 நாள் உபவாசம் இருந்தான். ஆனாலும் குழந்தைய அவனால பிழைக்க வைக்க முடியல. ஏன்னா அவன் தன்னுடைய தவறை ஆண்டவரத்தில் போயிட்டு நியாயப்படுத்தும்படியாக அவன் மாயக்காரனை போல் நடந்து கொண்டான். எப்படி நடந்து கொண்டான்? ஏமாத்த பார்த்த ஆண்டவரை முடியாது. ஒரு மனுஷனை ஏமாற்ற முடியும், ஆனா ஆண்டவரை நிச்சயமாக ஏமாற்ற முடியாது. அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, எதற்காக நாம் உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் நீங்க உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்கிறீர்கள். அடுத்ததாக உபவாசம் இருக்கும்போது நம்முடைய வேலைகளை செய்யக்கூடாது. யாராவது இங்க உபவாசம் இருக்கிறவங்க வேலை செய்யாம இருக்கீங்களா? வேலைக்கு போகாம இருக்கீங்களா? ஏன் வேலை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்றேன், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருந்தேன். ஆனா உபவாசம் இருக்கிறவர்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல பாத்திரம் கழுவாம துணி துவைக்காம இருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறவங்க உபவாசம் இருக்காங்க வச்சுக்கோங்க. அங்க ஒரு 9 மணி நேரம் டியூட்டி செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் டியூட்டி கூட இருக்கும், செய்யணும். இப்போ இந்த 10 மணி நேரமும் நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நான் வந்து இப்போ சாப்பாடு சாப்பிடாம இருந்தா மட்டும் அது உபவாச கணக்குல சேராது. ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ அண்ணன் கூட இருக்காரு, வேலைக்கு போறாரு, வண்டி ஓட்டுறாரு, சில நேரத்தில் சாப்பிட மாட்டாரு. நான் கூட சில நேரத்தில் கேட்பேன், சாப்பிட்டேன்னா சாப்பிடல, ஏன் டைம் இல்லை, வேலை கொஞ்சம் டென்ஷனு, வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. அப்போ நமக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம சாப்பிடாம சில நேரத்தில் அதை கடந்து போயிடுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம். நம்முடைய லஞ்சோ டின்னரோ அதை என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்போ அதெல்லாம் வந்து உபவாச கணக்கில் வராது. ஏன்னா ஏன் இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, உபவாசம் இருந்தால் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். இல்லை, உபவாசம் இருந்தா நீ உன்னுடைய வேலைகளை செய்யாமல் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இதுதான் உபவாசம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஏனோக்கு சொல்லலாம். ஏனோக்கு அவன் பிள்ளைகளை பெற்றான், மனைவி பிள்ளைகளை பார்த்து கொண்டான், பேர பிள்ளைகளை பார்த்தான், குடும்பத்தை அருமையாக நடத்தினான், அதே சமயத்தில் தேவனோடு வாசம் பண்ணினான். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன எப்படி செஞ்சிருப்பான்னு நீங்க யோசிங்க. அவன் 24 மணி நேரமும் தன்னுடைய இருதயத்திலும் சரி, அவன் சரீரத்தின் மூலமாகவும் சரி, குடும்பத்திற்கு நேரத்தை கொஞ்சமாக ஒதுக்கிவிட்டு அவன் அதிகமாக தேவனுக்கு நேரத்தை செலவு செய்தான். அதுதான் வாசம் பண்ணுவது. அதனால்தான் அவன் என்ன செய்யப்பட்டான், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுதான் வாசம் பண்ணுவது, அதுதான் உபவாசம். அடிஷனல். ஏன் நம்ம ஒரு நாள் நியமிச்சுக்கணும் ஆண்டவர் சொல்றாருன்னா, அன்னைக்கு ஒரு நாள் வேலையெல்லாம் விட்டுடு, ஒரு நாள் நீ ஏற்படுத்திக்கோ, ஆண்டவருக்குன்னு ஒரு நாள் ஏற்படுத்திக்கோ. ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல உட்காரு, ஒரு நாள் ஃபுல்லா ஜபத்துல இரு, பசிக்குதா சாப்பிடு, தாக எடுக்குதா குடி, அது தவறு கிடையாது. அதுதான் சொல்ற, வாய்க்குள்ள போய் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளியே வரதான் உங்களுக்கு தீட்டுப்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உபவாசம் இருப்பது எதற்காக என்றால், நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நம்முடைய செயல்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே மாறணுன்றதுக்காக தான் உபவாசம் இருக்கும். என்னையும் மீறி சில நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் வந்துடுது, என்னையும் மீறி சில நேரத்தில் தவறாக நினைச்சிடுறேன், என்னையும் மீறி சில பேரை குறித்து நான் வந்து தவறாக எண்ணத்தில் பேசிடுறேன் அப்படின்ற சில காரியங்கள், இது மாம்சங்க எல்லாமே இருக்கும். ஆனா இந்த மாம்சத்தில் உள்ள இந்த ஆத்மாவை சீர்படுத்துவதற்கு தான் இந்த உபவாசம். என் வயிற்றை காயப்படுவதற்கும் அது இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் நேரம் பத்தாது. உபவாசம் இருக்கும்போது சில செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு உண்டு. அதை நம்ம அப்படியே சில விஷயங்கள் பார்க்கலான்னு பார்த்தேன். சரி, நேரம் இல்லை. நான் என்னுடைய அடுத்த செஷன்ல நான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
அடுத்ததான் எதற்காக உபவாசம் இருக்காங்கன்னா, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசித்து போல உபவாசம் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படி உபவாசம் செய்யாதீர்கள். இந்த வசனத்தை மட்டும் யாராவது தெலுங்குல படிக்கலாம் கொஞ்சம் சத்தமா. இந்த 4வது வசனம் தெலுங்கு பைபிளுக்கு எல்லாரும் நீங்க படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்க. 4வது வசனம் மட்டும் நீங்க தெலுங்கு பைபிளுக்கு எல்லாம் படிச்சிட்டீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு டைம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ எப்படி உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு? இப்படி உபவாசம் இருக்கக்கூடாது. இந்த 4ஆம் வசனத்தின் படி நீங்க என்ன செய்யக்கூடாது? உபவாசம் இருக்கக்கூடாது இல்லையா? இது எப்படி இப்பெல்லாம் அது மாதிரி இருக்கிறாங்களா பிரதர்? நீங்க கேட்கலாம். நானே ஷாக் ஆகிட்டேன். போன வாரத்தில் தமிழ் கிறிஸ்டியன் நெட்வொர்க் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ எனக்கு வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அந்த எதிர் வீட்டுக்காரங்க இவங்களும் சண்டை போடாது, அதோ ஒரு ஃப்ளாட்டோ அப்பார்ட்மெண்ட்டு தெரில, ஏதோ சண்டை. அவங்க போயிட்டு அவங்க வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த வீடு நாசமாய் போக வேண்டாம் ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் எல்லாரும் அழிந்து போகணும் ஆண்டவரே, ஜெபம் பண்றாங்கம்மா. அந்த வீடியோ எடுத்து அந்த கிறிஸ்டியன் நெட்வொர்க் சேனல்ல போட்டிருக்காங்க. எவ்வளவு கேவலம், எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு பாருங்களேன். அப்போ நீங்க கேட்கலாம், இப்படி எல்லாம் உபவாசம் இருப்பாங்க, இருக்கிறார்கள். கெட்ட வார்த்தை திட்டுறாங்க பாருங்க. அண்ணன் எனக்கு எடுத்து கொடுக்குறாரு. கெட்ட வார்த்தை திட்டுறாங்க, வேற திட்டி ஜெபம் பண்றாங்க, கண்ண மூடி ஜெபம் பண்றாங்க. அவ்வளவு ஊக்க ஜெபம், ஊக்கமான ஜெபம் அது. அப்ப என்ன ஆவி அது? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு விஷயம் தெரியாதனால நீங்க உங்க வேலை, உங்க குடும்பம் பார்த்தனால வெளியே நடக்குது உங்களுக்கு தெரிய வேண்டிய இருக்காது. இருந்தாலும் நான் சொல்லும் போது இங்க புரிஞ்சுக்கணும், இப்படியும் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த உபவாசம் என்பது ஏதோ நம்ம செய்வின மாதிரி, பில்லி சுனிய மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்காக உபவாசம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுங்க, எலுமிச்சம்பழம் வைப்பாங்க, ஏதாவது ஒன்று வச்சு தகுடு வச்சிருவாங்க. நம்ம என்ன வைப்போம்? உபவாசம் இருப்போம். யார் எதுக்கு? அவங்க நாசமா போனோன்ட்டு. கடைசியில் நம்மளே நாசமா போய் காலி ஆயிடுவோம். பாருங்களேன், இப்படி கூட ஜனங்க இருக்காங்க. அப்போ இந்த உபவாசம் என்ற என்னன்னே தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மூட நம்பிக்கையில பிறப்பின் 10 வருஷமா போராடுறாங்க. மாற்ற முடிஞ்சுதா? மாற்றம் தேவைன்னு சொன்னாங்க, மாற்ற முடிஞ்சுதா? மாற்றம் அங்கேருந்து வரணும். எங்கேருந்து வரணும்? ஆண்டவர் சொல்றாரு பிலாத்துக்கிட்ட, அங்க பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் வந்தாதான் நீ கூட என்னை விடுதலை பண்ண முடியும். நீயா நினைச்சாலும் என்னை விடுதலை பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? உங்ககிட்ட அதிகாரம் இருக்கலாம், நீ பெரிய சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா நீயே நினைச்சாலும் என்னை விடுதலை பண்ண முடியாதுப்பா. அங்கேருந்து லெட்டர் வரணும், உனக்கு பர்மிஷன் லெட்டர் வரணும். ஏன்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது முதல்ல. பாருங்க, நல்லா இந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் முத்தம் வச்ச உடனே அவங்க கேட்கறாங்க, யாருங்க இயேசு? ஐயம் சொல்றாரு. எல்லாம் என்ன பண்றாங்க? டொபு கட்டின்னு வந்துடுறாங்க, பின்னாடி வந்துடுறாங்க எல்லாரும். அந்த வார்த்தையில ஒரு பவர் இருக்குங்க. அங்க ஐயம் சொல்லும் போது அவர் யாரா இருக்காரு? பிதாவா இருக்கிறாரு. ஏன்? அதுக்கு முன்னாடி தான் அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. உமக்கு சித்தமான இந்த பாத்திரத்தினை விட்டு விளக்கும் ஆண்டவரே சொன்னாரா இல்லையா? ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி. அவர்தான் பிதா, அவர்தான் தேவன், அவர்தான் குமாரன். அந்த இடத்துல அவருடைய தெய்வீக தன்மை காட்ட ஐயம் சொன்ன உடனே எல்லாம் விழுந்துட்டாங்க. பாத்தீங்களா? கை வைக்கல, கால் வைக்கல, கத்தி வைக்கல. ஆனா சொன்ன வார்த்தை எல்லாமே பின்னிட்டு அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அப்போ அப்பேற்பட்ட வல்லமையான தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் எங்க அப்பா கிட்ட பண்ண மாதிரியே பண்றேன், எங்க அம்மா கிட்ட பண்ற மாதிரியே பண்றான்னா ஏதாவது வேலைக்காகுமா? அப்போ அவர்கிட்ட நம்ம போகும்போது அன்பாகவும் பயபக்தியாகவும் கரிசனையோடும் இரக்கத்தோடும் நம்ம என்ன செய்யணும்? அவர்கிட்ட சேரணும். அடுத்த வாரம் அடுத்த செஷன்ல உபவாசம் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு உபவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக உபவாசம் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த காரியத்தில் செய்யணும், எதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்றாரு, எதெல்லாம் ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்ற உபவாசம், எதையெல்லாம் ஆண்டோட இருதயம் நம்மை செய்ய தூண்டுகிறது என்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாமா? பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது முக்கியம் இல்லைங்க, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை இந்த வேதத்து மேலே, ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் என்னுடைய ஆசையை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது. அவர் நினைக்கணும். எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்குது, தேவ திட்டம்னு இருக்குது. அதுதான் வாழ்க்கை நடக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.